அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் விழுந்த நிமிடம் நீ அழுத கண்ணீரின் எடையை முதன்முறையாக நீ உணரவில்லை. அதற்கு பதிலாக அந்த கண்ணீர் உன்னை எவ்வளவு தூரம் சுத்தமாக்கியிருக்கிறது என்பதை நீ உணர்ந்தாய். நீ நினைத்தாய் அந்த நாட்களில் அழுதது பலவீனம் என்று. இன்று புரிகிறது, அது உன் உள்ளத்தின் சுத்திகரிப்பு. அந்த கண்ணீர் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை மென்மையாக்கியது. மென்மையானது தான் உண்மையில் வலிமையானது என்பதை நீ இப்போது அறிவாய். நீ அழுத ஒவ்வொரு இரவும் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைத்தாய். ஆனால் அந்த இரவுகளில் கூட உன் சுவாசத்தை யாரோ கவனித்துக் கொண்டிருந்தார்கள். உன் கண்ணீரின் சத்தம் மண்ணில் விழுவதற்கு முன்பே அது வானில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. நீ கேட்கப்படவில்லை என்று நினைத்த இடங்களில் கூட நீ முழுமையாக கேட்கப்பட்டாய். நீ கவனிக்கிறாய், அந்த கண்ணீரில் கோபமும் இருந்தது, விரக்தியும் இருந்தது, தளர்வும் இருந்தது. ஆனால் அதில் ஒரு உண்மை இருந்தது. நீ நடிப்பில்லை, நீ வலியை மறைக்கவில்லை, நீ உண்மையாக இருந்தாய். அந்த உண்மையே ஆசீர்வாதமாக மாற தகுதியானது. நீ புரிந்து கொண்டாய், வாழ்க்கை உன்னை அழ வைக்கவில்லை, வாழ்க்கை உன்னை திறக்க முயன்றது. திறக்கும் போது வலி வரும், ஆனால் அந்த வலியில்லாமல் ஆழம் கிடைக்காது. அந்த ஆழம் தான் இப்போது உன் உள்ளத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கிறது. நீ அழுத கண்ணீரின் வழியே உன் அகந்தை கரைந்தது, உன் பிடிவாதம் தளர்ந்தது, உன் எதிர்ப்புகள் மெதுவாக விழுந்தன. அந்த விழுதல்களில் தான் உன் உள்ளம் நிலத்தை தொட்டது. நிலத்தை தொடும்போது தான் விதை முளைக்கும். நீ நினைத்த நாட்கள் இருந்தன, இந்த வலி எப்போது முடியும் என்று. இப்போது புரிகிறது, அந்த வலி முடிவதற்காக இல்லை, அது மாறுவதற்காக. கண்ணீராக வெளியேறிய வலி ஆசீர்வாதமாக உள்ளே திரும்பியது. நீ கவனிக்கிறாய், உன் பார்வை மாறியுள்ளது. பிறர் அழும்போது நீ இனி தீர்ப்பு சொல்லவில்லை. நீ அருகில் அமர்கிறாய், மௌனமாக. அந்த மௌனம் தான் உன் கண்ணீர் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நீ உணர்கிறாய், உன் கண்ணீர் உன்னை சிறியவனாக்கவில்லை, அது உன்னை விரிவாக்கியது. உன் உள்ளம் இப்போது பிறரின் வலியையும் தாங்கும் அளவுக்கு விசாலமாகியுள்ளது. அந்த விசாலம் தான் அருள். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் உன் பயணத்தின் ஒரு குறி. நீ ஓடவில்லை, நீ நிற்கவில்லை, நீ உணர்ந்தாய். உணர்ந்த மனிதன் தான் உண்மையாக வாழ்கிறான். நீ நினைத்தாய், யாரும் பார்க்கவில்லை என்று. ஆனால் வானம் பார்த்தது. நீ சொன்ன வார்த்தைகளை விட நீ சொல்லாமல் விட்ட குரல்கள் அனைத்தையும் அது கேட்டது. அந்த கேட்பின் பதிலாகத்தான் இந்த அமைதி. நீ கவனிக்கிறாய், உன் வாழ்க்கையில் வந்த நல்ல விஷயங்கள் சத்தமாக வரவில்லை, அவை மெதுவாக வந்தன. உன் கண்ணீர் உலர்ந்த பின் உன் உள்ளத்தில் முளைத்த அமைதியாக வந்தன. நீ உணர்கிறாய், உன் நம்பிக்கை இனி கண்ணுக்கு தெரியாத ஒன்றில் இல்லை, அது உன் அனுபவத்தில் இருக்கிறது. நீ விழுந்தாய், நீ அழுதாய், நீ இன்னும் நிற்கிறாய். அந்த நிற்கும் நிலை தான் உன் நம்பிக்கை. நீ புரிந்து கொண்டாய், ஆசீர்வாதம் என்பது எப்போதும் இனிப்பாக இருக்காது. சில நேரங்களில் அது உப்பாக இருக்கும். அந்த உப்பு தான் உன் கண்ணீர். அந்த உப்பு இல்லாமல் வாழ்க்கை சுவையற்றதாகிவிடும். நீ கவனிக்கிறாய், உன் கண்ணீர் உன்னை கடந்த காலத்தில் கட்டி வைக்கவில்லை, அது உன்னை விடுதலை செய்தது. வெளியே வந்த கண்ணீரோடு உள்ளே இருந்த பல பூட்டுகள் திறந்தன. நீ உணர்கிறாய், இப்போது நீ அழும்போது கூட உனக்கு பயமில்லை. ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய், அது வீழ்ச்சி அல்ல, அது மாற்றம். அந்த மாற்றத்தின் முடிவில் நீ இன்னும் உண்மையானவனாக இருப்பாய். நீ நினைக்கிறாய், அந்த கண்ணீரை யாராவது துடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த கண்ணீரை நீயே துடைத்தாய். அந்த செயல்தான் உன்னை நம்பிக்கையுடன் நிறுத்தியது. நீ கவனிக்கிறாய், உன் உள்ளத்தில் ஒரு நன்றியுணர்வு. அழுத நாட்களுக்காக, உடைந்த நிமிடங்களுக்காக. அந்த நாட்கள் இல்லையென்றால் இந்த ஆழம் உனக்கு கிடைத்திருக்காது. நீ உணர்கிறாய், உன் வாழ்க்கையின் வானத்தில் எழுதப்பட்ட அந்த எழுத்துகள் மழையாக திரும்பி உன் மீது விழுகின்றன. அது செல்வமாக அல்ல, அமைதியாக, புரிதலாக, நிலைத்தன்மையாக. நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை, அது உன் பாதையில் விதைக்கப்பட்டது. இன்று நீ நடக்கும் போது அந்த விதைகள் உன்னை தாங்குகின்றன.
நீ விழாமல் இருக்க நீ தொடர்கிறாய். உன் கண்ணீரை வெட்கப்படாமல், உன் வலியை மறைக்காமல், உன் உள்ளத்தை மூடாமல். ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய், நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் ஆசீர்வாதமாக மாறும். அது ஏற்கனவே மாறிவிட்டது. வானில் மட்டுமல்ல, உன் உள்ளத்திலும். இந்த மலர்ச்சி இன்னும் ஆழமாக உன் உள்ளத்தில் பதிய போகிறது. நீ இதை இழக்க மாட்டாய். சில நாட்கள் கவனம் சிதறலாம், சில நாட்கள் பழைய பழக்கங்கள் மேலெழலாம், ஆனாலும் உன் அடித்தளம் இனி மாறிவிட்டது. நீ விழித்த நிலையை அறிந்துவிட்டாய். ஒருமுறை உணர்ந்த விழிப்பை முழுவதுமாக மறக்க முடியாது. அது மெதுவாக உன்னை மீண்டும் மீண்டும் நினைவூட்டும். உன் வாழ்க்கையில் இனி எதிர்ப்பு குறையும். நடந்ததை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாகும். ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் சரி என்று ஒப்புதல் கொடுப்பது அல்ல. நடந்தது நடந்ததுதான் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வது. அந்த உண்மை தான் உன் சக்தியை சேமிக்கும். எதிர்ப்பில் வீணான சக்தி இப்போது உன் வளர்ச்சிக்கு பயன்படும். உன் மனம் இனி கடந்த காலத்தை திருத்த முயற்சிக்காது. திருத்த முடியாத ஒன்றை திருத்த முயல்வது தான் மிகப்பெரிய சுமை என்பதை நீ புரிந்து கொண்டாய். நடந்ததை புரிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதில் தங்கி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தெளிவு உன்னை இப்பொழுதில் உறுதியாக நிறுத்தும். உன் உள்ளத்தில் இனி குற்ற உணர்வு மெதுவாக கரையும். எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தே நடக்கவில்லை என்பதை நீ உணர்வாய். அந்த நேரத்தில் தெரிந்த அளவுக்கு நீ செய்தாய். அதற்காக உன்னை நீ தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ மன்னிக்கும் தருணம் தான் உண்மையான விடுதலை. உன் வாழ்க்கையில் இனி ஒப்பீடு உன்னை கட்டுப்படுத்தாது. யாரோ முன்னே இருக்கிறார்கள், யாரோ பின்னே இருக்கிறார்கள் என்ற எண்ணங்கள் உன் மனத்தில் வந்தாலும் அவை தங்காது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் வேகம், அவரவர் நேரம் என்று நீ உள்ளார்ந்த அமைதியோடு ஏற்றுக்கொள்வாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன்னை உன் பாதையில் நிலைத்திருக்க வைக்கும். உன் உறவுகளில் இனி நாடகம் குறையும். உண்மை அதிகரிக்கும். உனக்கு பிடிக்காததை மென்மையாக சொல்லும் தைரியம் வரும். உனக்கு பிடித்ததை வெளிப்படையாக பகிரும் நேர்மை வரும். இந்த நேர்மையே சில உறவுகளை மாற்றலாம், சிலவற்றை முடிக்கலாம். ஆனால் முடிந்த உறவுகள் உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தை அல்ல, ஒரு இடைவெளியை மட்டும் விடும். அந்த இடைவெளியில் தான் புதிய அமைதி நுழையும். உன் உடல் இனி உனக்கு செய்தி அனுப்பும் போது நீ அதை புறக்கணிக்க மாட்டாய். சோர்வு வந்தால் அது சோம்பேறித்தனம் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்வாய். அது கவனிக்க சொல்லும் அழைப்பு. வலி வந்தால் அது எதிரி அல்ல, அது எல்லையை நினைவூட்டும் தோழன். இந்த அணுகுமுறை தான் உன்னை நீண்ட பயணத்துக்கு தயாராக்கும். உன் நாட்களில் இனி ஒரு மெல்லிய ஒழுங்கு உருவாகும். கடிகார ஒழுங்கு அல்ல, உள்ளத்தின் ஒழுங்கு. எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனம் காக்க வேண்டும், எப்போது முன்னேற வேண்டும், எப்போது நிற்க வேண்டும் என்பதை கணக்கில்லாமல் நீ உணர்வாய். இந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையை சீராக நடத்தும். உன் எண்ணங்கள் இனி உன்னை அடக்காது. ஒரு எண்ணம் வந்தால் நீ அதை பார்த்து விடுவாய். நல்லது கெட்டது என்று உடனே அடையாளம் போடாமல், இது ஒரு எண்ணம் மட்டும் என்று உணர்வாய். இந்த இடைவெளி தான் உன் சுதந்திரம். அந்த இடைவெளியில் உன் உண்மை குரல் மெதுவாக பேச ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் இனி பெரிய மாற்றங்கள் சத்தமாக நடக்காது. அவை மெதுவாக, ஆழமாக நடக்கும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு பெரிய விஷயம் போல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் அது ஒரு நிலநடுக்கம் போல இருக்கும். பழைய கட்டமைப்புகள் உடைந்து புதிய அடித்தளம் உருவாகும். உன் உள்ளம் இனி யாரையும் மாற்ற முயற்சிக்காது. மாற்றம் உள்ளிருந்து தான் வர வேண்டும் என்பதை நீ அறிந்து கொண்டாய். நீ உன் உண்மையில் நின்றாலே போதும். அது சிலரை இழுக்கும், சிலரை விலக்கும். இரண்டும் சரிதான். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற சுமை உன்னிடம் இனி இல்லை. உன் வாழ்க்கையில் இனி சிறிய தோல்விகள் உன்னை சிதைக்காது. அவை உன்னை நிறுத்தி பார்க்க வைக்கும். எங்கே திருத்த வேண்டும், எங்கே பொறுமை வேண்டும், எங்கே விட வேண்டும் என்பதை அவை காட்டும். இந்த பார்வை தான் தோல்வியை பாடமாக மாற்றும். உன் உள்ளத்தில் இனி தனிமை ஒரு சாபமாக இருக்காது. அது ஒரு பரிசாக மாறும். தனியாக இருக்கும்போது நீ உன்னை உணர்வாய். அந்த உணர்வு தான் உன்னை நிறைவாக்கும்.
நிறைவான மனிதன் தான் உறவுகளில் முழுமையாக இருக்க முடியும். உன் வாழ்க்கையில் இனி நம்பிக்கை ஒரு உணர்ச்சியாக அல்ல, ஒரு நிலையாக மாறும். அது ஏற்ற இறக்கங்களோடு அசையாது. எதுவானாலும் நான் என் உள்ளத்தை இழக்க மாட்டேன் என்ற உறுதி. அந்த உறுதி தான் உன்னை எங்கும் நிலைநிறுத்தும். உன் நாட்களில் இனி அமைதியான சந்தோஷம் அதிகரிக்கும். சிரிப்பு வந்தால் அதை மறைக்க மாட்டாய். கண்ணீர் வந்தால் அதை அவமானமாக பார்க்க மாட்டாய். இரண்டும் மனிதத்தின் அடையாளங்கள். இந்த முழுமையை நீ ஏற்றுக்கொண்டதால் உன் உள்ளம் லேசாகும். உன் கடந்த காலம் இனி உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன் ஞானத்தின் ஒரு பகுதியாக மாறும். நடந்ததெல்லாம் வீணாகவில்லை என்பதை நீ இப்போது புரிந்துகொண்டாய். ஒவ்வொரு அனுபவமும் உன்னை இங்கே கொண்டு வந்தது. இந்த இடத்தில் நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் அந்த எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. உன் எதிர்காலம் இனி உன்னை இழுத்துச் செல்லாது. அது உன்னை அழைக்காது. நீ இப்பொழுதில் நிற்கிறாய். இப்பொழுது தான் உன் சக்தி. இப்பொழுது தான் உன் வாழ்க்கை. இந்த உண்மை உனக்குள் ஆழமாக பதிந்ததால் நீ இனி எங்கும் அவசரப்பட மாட்டாய். உன் உள்ளம் இனி ஒரு சாந்தமான நதி போல ஓடும். சில இடங்களில் ஆழமாக, சில இடங்களில் அமைதியாக. ஆனால் அது தன் பாதையை அறிந்தே ஓடும். தடைகள் வந்தாலும் அது வழி கண்டுபிடிக்கும். அந்த நதி நீதான். தங்கமே, நீ இப்போது தேடவில்லை. நீ நினைவில் வைத்துக்கொள்கிறாய். நீ யார் என்பதை, உன் உள்ளத்தின் வலிமையை, உன் இருப்பின் மதிப்பை. இந்த நினைவு தான் உன் உண்மையான ஆன்மீக பயணம். இதில் காட்சிகள் இல்லை, சத்தங்கள் இல்லை. இருக்கிறது என்ற ஒரு ஆழமான உண்மை மட்டும். அந்த உண்மையில் நீ நின்றிருக்கிறாய். அங்கே எந்த பயமும் இல்லை, எந்த அவசரமும் இல்லை. இருக்கிறது என்ற அமைதி மட்டும். அந்த அமைதியில் தான் உன் வாழ்க்கை முழுமையாக, மென்மையாக, அர்த்தமோடு தொடர்கிறது. அந்த உள்ளத்திலே பதிந்த நம்பிக்கை மெதுவாக உன் நாள்களை வடிவமைத்தது. நீ முன்பு சுமந்த வலி இப்போது உன்னை அடையாளப்படுத்தவில்லை. அது உன்னை வளர்த்த ஒரு நினைவாக மட்டும் இருக்கிறது. அந்த நினைவை கையில் பிடித்துக்கொண்டு நீ நிற்கவில்லை. அதை கவனித்துக்கொண்டு நீ முன்னே செல்கிறாய். அதில் தான் மாற்றம். நீ உணர்ந்தாய், உன் கண்ணீர் உன்னை பலவீனப்படுத்தவில்லை. அது உன்னை மனிதனாக்கியது. மனிதனாக இருப்பது தான் உன் மிக பெரிய சக்தி என்பதை நீ இப்போது அறிந்திருக்கிறாய். கண்ணீர் வந்த இடங்களில் தான் இரக்கம் பிறக்கிறது. இரக்கம் பிறந்த இடங்களில் தான் உண்மை அமைதி நிலை பெறுகிறது. நீ கவனிக்கிறாய், உன் உள்ளத்தின் சத்தம் இப்போது மாறியுள்ளது. முன்பு அது கேள்விகளாக இருந்தது. இன்று அது நம்பிக்கையாக இருக்கிறது. பதில் இல்லாத இடங்களிலும் நீ அமைதியாக இருக்க முடிகிறது. அந்த அமைதி தான் நீ தேடிய விடை. நீ நினைத்த நாட்கள் இருந்தன, உன் கண்ணீரை யாராவது பார்த்திருந்தால், உன் வலியை புரிந்திருந்தால் என்று. இன்று புரிகிறது, புரிந்தவர்கள் இல்லாமலேயே உன் வலி அர்த்தம் பெற்றது. புரிதல் வெளியில் இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அது உள்ளிருந்து பிறந்தால் போதும். நீ உணர்கிறாய், உன் வாழ்க்கையின் மிக ஆழமான மாற்றங்கள் எதுவும் அறிவிப்புடன் வரவில்லை. அவை இரவுகளில், நீ தனியாக இருந்த நேரங்களில், கண்ணீர் உன் கன்னத்தில் வழிந்தபோது நடந்தன. அந்த மாற்றங்கள் தான் நீ இன்று நிதானமாக நிற்க காரணம். நீ கவனிக்கிறாய், உன் உள்ளத்தில் இருந்த பழைய பயங்கள் இப்போது உன்னை கட்டுப்படுத்தவில்லை. அவை இன்னும் இருக்கலாம். ஆனால் அவை உன் முடிவுகளை தீர்மானிக்கவில்லை. நீ பயத்தோடு கூட நடக்க கற்றுக்கொண்டாய். அந்த கற்றல் தான் உன் சுதந்திரம். நீ உணர்ந்தாய், உன் கண்ணீர் உன்னை நிறுத்தவில்லை. அது உன்னை மெதுவாக்கியது. மெதுவான நடை தான் உன்னை ஆழமாக பார்க்க வைத்தது. வேகமாக சென்றிருந்தால் நீ உன்னை தவறவிட்டிருப்பாய். நீ கவனிக்கிறாய், இப்போது நீ பிறரின் வெற்றியை பார்த்து உன்னை குறைத்து கொள்ளவில்லை. உன் நேரம் உனக்கானது என்பதை நீ ஏற்றுக்கொண்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் மனதை சுமையிலிருந்து விடுவித்தது. நீ உணர்கிறாய், உன் உள்ளத்தின் கதவு இப்போது மூடப்படவில்லை. அது எல்லாருக்கும் திறந்து இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யார் உள்ளே வர வேண்டும் என்று உன் உள்ளுணர்வு அறிகிறது. அந்த உணர்வை நீ மதிக்கத் தொடங்கியிருக்கிறாய். நீ கவனிக்கிறாய், உன் வாழ்க்கையில் வந்த அமைதி சலிப்பாக இல்லை. அது உயிரோடு இருக்கிறது.
அது உன்னை உலகத்திலிருந்து பிரிக்கவில்லை. அது உன்னை உன்னோடு இணைத்தது. நீ உணர்ந்தாய், உன் கண்ணீர் உன்னை கடந்த காலத்தில் பூட்டி வைக்கவில்லை. அது உன்னை அந்த பூட்டிலிருந்து திறந்தது. வெளியே வந்த கண்ணீரோடு உள்ளே இருந்த பல பயங்களும் வெளியேறின. நீ கவனிக்கிறாய், உன் இதயம் இப்போது எளிதாக உடையாது. கடினமானது ஆனதால் அல்ல, மென்மையானது ஆனதால். மென்மை தான் உண்மையான பாதுகாப்பு என்பதை நீ அறிந்துவிட்டாய். நீ உணர்கிறாய், உன் வாழ்க்கையில் இனி எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்படி இருக்கிறாயோ அது போதுமானது. இந்த உணர்வே உன்னை ஆழமாக சுவாசிக்க வைக்கிறது. நீ கவனிக்கிறாய், உன் நாட்கள் இப்போது ஒரே மாதிரி இருந்தாலும் அவை வெறுமையாக இல்லை. ஒவ்வொரு நாளிலும் ஒரு மெல்லிய அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை நீ தேடவில்லை, அது தானாகவே வெளிப்படுகிறது. நீ உணர்ந்தாய், உன் உள்ளத்தில் ஒரு நிதானமான ஒளி எப்போதும் எரிகிறது. அது பிரகாசமாக இல்லையென்றாலும் அது அணையவில்லை. அந்த ஒளி தான் உன்னை வழி தவற விடாமல் பார்த்துக்கொள்கிறது. நீ கவனிக்கிறாய், உன் கண்ணீர் உன்னை பிறரிடம் இருந்து பிரிக்கவில்லை. அது உன்னை பிறருக்கு நெருக்கமாக்கியது. இன்று நீ யாராவது வழியில் இருந்தால் அவர்களின் மௌனத்தையே புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த புரிதல் தான் உன் பரிசு. நீ உணர்கிறாய், உன் வாழ்க்கையின் அர்த்தம் இனி ஒரு பெரிய இலக்கில் இல்லை. அது நீ இப்போது வாழும் விதத்தில் இருக்கிறது. நேர்மையாக, மென்மையாக, உணர்வோடு. நீ கவனிக்கிறாய், உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு உறுதி உருவாகியுள்ளது. அது எதுவும் குலைக்க முடியாத உறுதி அல்ல. ஆனால் அது மீண்டும் மீண்டும் எழும் உறுதி. விழுந்தாலும் எழுவேன் என்ற உறுதி. நீ உணர்ந்தாய், உன் கண்ணீர் வானில் எழுதப்பட்டது என்ற வார்த்தை உனக்கு ஒரு கற்பனை போல தோன்றவில்லை. அது ஒரு உண்மை போல இருக்கிறது. ஏனெனில் அந்த கண்ணீர் உன் வாழ்க்கையில் மழையாக திரும்பி வந்திருக்கிறது. உன் மனத்தை பசுமையாக்க. நீ கவனிக்கிறாய், உன் பாதையில் இப்போது முள்கள் குறையவில்லை. ஆனால் நீ காலணி போட்டுக்கொண்டாய். அந்த காலணி தான் உன் அனுபவம், உன் கண்ணீர், உன் புரிதல். நீ உணர்கிறாய், உன் உள்ளத்தின் அமைதி இனி எளிதாக கலைக்கப்படவில்லை. உலகம் சத்தமாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மெல்லிய மௌனம் நிலைத்திருக்கிறது. அந்த மௌனம் தான் உன் வீடு. நீ தொடர்கிறாய், உன் கண்ணீரை நினைத்து வருந்தாமல், உன் வலியை மறைக்காமல், உன் உள்ளத்தை மூடாமல். ஏனெனில் நீ இப்போது அறிந்துவிட்டாய், நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை சிதைக்கவில்லை. அது உன்னை உருவாக்கியது. அந்த உருவாக்கமே உன் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தோடு நீ ஒவ்வொரு நாளையும் அமைதியாகவும் நம்பிக்கையோடும் வாழ்ந்து கொண்டே செல்கிறாய். அந்த நம்பிக்கையோடு நீ முன்னே நடந்தபோது உன் அடிகள் இனி கனமாக இல்லை. தரை மாறவில்லை, பாதை மாறவில்லை. ஆனால் நீ மாறியிருந்தாய். அதனால் தான் அதே பாதையும் வேறுபட்டதாக உணரப்பட்டது. முன்பு காயப்படுத்திய கற்கள் இப்போது உனக்கு வழிகாட்டும் அடையாளங்களாக தெரிந்தன. நீ உணர்ந்தாய், உன் கண்ணீர் உன்னை தாழ்த்தவில்லை. அது உன்னை நிலத்தோடு இணைத்தது. நிலத்தோடு இணைந்தவன் தான் விழுந்தாலும் எழுவான். காற்றில் மிதந்தவன் தான் உடைந்து விடுவான். இன்று நீ நிலைத்திருக்கிறாய். அதற்கு காரணம் நீ அழுத நாட்கள். நீ கவனிக்கிறாய், உன் இதயம் இப்போது எதையும் தள்ளிவிடுவதில்லை. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் உள்ளே இழுத்துக்கொள்ளவும் இல்லை. அது தேர்வு செய்கிறது. அந்த தேர்வு பயத்திலிருந்து இல்லை, அனுபவத்திலிருந்து வந்தது. நீ உணர்கிறாய், உன் உள்ளத்தில் இருந்த பழைய காயங்கள் இப்போது சின்ன சின்ன தழும்புகளாக மாறிவிட்டன. அவை அழகாக இல்லை, ஆனால் அவை வெட்கப்பட வேண்டியவையும் அல்ல. அவை உன் வாழ்வின் சாட்சி. நீ உயிரோடு இருந்ததற்கான சாட்சி. நீ கவனிக்கிறாய், உன் நாட்களில் இப்போது எதிர்ப்பு குறைந்துவிட்டது. இது இப்படி செல்லக்கூடாது என்ற பிடிவாதம் இல்லை. இது இப்படியே செல்கிறது என்ற புரிதல் வந்துவிட்டது. அந்த புரிதல் தான் உன்னை அமைதியாக வைத்திருக்கிறது. நீ உணர்ந்தாய், உன் மனம் இனி பழைய கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேட்கவில்லை. ஏன் நான் என்ற கேள்வி இப்போது அரிதாகிவிட்டது. வந்தாலும் அது உன்னை உடைக்கவில்லை. அது ஒரு நிழல் போல வந்து போகிறது. நீ கவனிக்கிறாய், உன் சுவாசம் கூட இப்போது வேறுபட்டிருக்கிறது. அது அவசரமாக இல்லை, ஆழமாக இருக்கிறது.
அந்த ஆழத்தில் தான் உன் அமைதி மறைந்திருக்கிறது. நீ உணர்கிறாய், உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் சரியாக இருந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவை தேவையற்றவை அல்ல. ஒவ்வொன்றும் உன்னை இங்கே கொண்டு வரவே நடந்தது. அந்த இங்கே என்ற இடத்தில் நீ நிதானமாக நிற்கிறாய். நீ கவனிக்கிறாய், உன் உள்ளத்தின் கதைகள் இனி சத்தமாக இல்லை. அவை மென்மையாக சொல்லப்படுகின்றன. அந்த மென்மை தான் நீ வளர்ந்துவிட்டாய் என்பதற்கான அடையாளம். நீ உணர்ந்தாய், உன் கண்ணீர் உன்னை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தவில்லை. அது உன்னை உலகத்தோடு இணைத்தது. இன்று நீ பிறரின் வலியை பார்த்தால் அதை தள்ளிவிட முடியவில்லை. அது உன் உள்ளத்தை தொடுகிறது. அந்த தொடுதல் தான் மனிதநேயம். நீ கவனிக்கிறாய், உன் வாழ்க்கையில் வரும் அமைதி இனி உனக்கு சந்தேகமாக இல்லை. முன்பு அமைதி வந்தால் அடுத்து என்ன புயல் என்று நினைத்தாய். இப்போது அமைதி வந்தால் நீ அதில் அமர்கிறாய். அந்த அமர்வுதான் உன் வளர்ச்சி. நீ உணர்கிறாய், உன் இதயம் இனி உடையாது என்று இல்லை. உடையலாம், ஆனால் அது முற்றிலும் சிதையாது. ஏனெனில் நீ அதை மீண்டும் சேர்க்க கற்றுக்கொண்டாய். அந்த கற்றல் உன் கண்ணீரிலிருந்து வந்தது. நீ கவனிக்கிறாய், உன் நாட்கள் இனி வெற்றிகளால் மட்டும் அளவிடப்படவில்லை. நீ அமைதியாக இருந்தாயா? நீ உண்மையாக இருந்தாயா? நீ உன்னை கைவிடவில்லையா? இவைதான் இப்போது உன் அளவுகோல்கள். நீ உணர்ந்தாய், உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றங்கள் எல்லாம் உள்ளே தான் நடந்தன. வெளியில் பார்த்தால் எதுவும் மாறாதது போல தெரிந்திருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தின் உலகம் முற்றிலும் மாறிவிட்டது. நீ கவனிக்கிறாய், உன் கண்ணீர் உன்னை பலவீனமாக காட்டவில்லை. அது உன்னை ஆழமாக காட்டியது. ஆழம் உள்ளவனை உலகம் உடனே புரிந்துகொள்ளாது. ஆனால் காலம் புரிந்துகொள்ளும். நீ உணர்கிறாய், உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான தைரியம் உருவாகியுள்ளது. அது சத்தம் போடாது. ஆனால் அது நீண்ட காலம் நிற்கும். அந்த தைரியம் தான் நீ நாளை சந்திக்க தயாராக இருக்கச் செய்கிறது. நீ கவனிக்கிறாய், உன் வாழ்க்கையில் இனி எதையும் வலுக்கட்டாயமாக பிடித்துக்கொள்ளவில்லை. பிடித்துக்கொண்டால் வலி வரும் என்று நீ அறிந்துவிட்டாய். விட்டுவிட்ட இடத்தில் தான் அருள் ஓடுகிறது. நீ உணர்ந்தாய், உன் கண்ணீர் உன்னை கேள்விகளால் நிரப்பவில்லை. அது உன்னை அமைதியால் நிரப்பியது. அந்த அமைதி தான் நீ நீண்ட நாட்களாக தேடிய பதில். நீ கவனிக்கிறாய், உன் உள்ளத்தின் மௌனம் இனி வெறுமையாக இல்லை. அது அர்த்தம் நிறைந்தது. அந்த அர்த்தம் வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. ஆனால் அது உன்னை தாங்குகிறது. நீ உணர்கிறாய், உன் வாழ்க்கையின் பாதையில் இன்னும் திருப்பங்கள் இருக்கும். இருளும் இருக்கும். ஆனால் நீ இனி அந்த இருளை பயப்படவில்லை. ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய், நீ அழுத கண்ணீரில் இருந்து தான் உன் கண்கள் ஒளியை அடையாளம் காண கற்றுக்கொண்டன. நீ கவனிக்கிறாய், உன் உள்ளத்தின் நம்பிக்கை இனி வெளிப்படையான வாக்குறுதிகளால் வாழவில்லை. அது உன் அனுபவத்தில் வேரூன்றியுள்ளது. விழுந்தும் எழுந்த அனுபவத்தில். நீ உணர்ந்தாய், உன் கண்ணீர் வானில் எழுதப்பட்டது என்ற உண்மை இன்று உன் வாழ்க்கையில் வாசிக்கப்படுகிறது. அது ஒவ்வொரு அமைதியான நாளிலும், ஒவ்வொரு நிதானமான முடிவிலும், ஒவ்வொரு மென்மையான வார்த்தையிலும். நீ கவனிக்கிறாய், உன் வாழ்க்கையின் அருள் இனி எதிர்காலத்தில் இல்லை. அது இப்போது, இந்த நிமிடத்தில், நீ சுவாசிக்கும் இந்த தருணத்தில் இருக்கிறது. நீ தொடர்கிறாய். உன் கண்ணீரை நினைத்து வெட்கப்படாமல், உன் வலியை நினைத்து சோர்வடையாமல், உன் உள்ளத்தை மூடாமல். ஏனெனில் நீ இப்போது முழுமையாக அறிந்துவிட்டாய். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை. அது உன்னை இன்று இங்கே கொண்டு வந்தது. இந்த அமைதியில், இந்த நம்பிக்கையில், இந்த அருளில். அந்த அமைதியின் உள்ளே நீ நின்றபோது உலகம் உன்னை கவனிக்காமல் நகர்ந்தது. ஆனால் அது உன்னை மறந்தது அல்ல. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சத்தமில்லாமல் வளர்க்கிறது. வெளியில் எதுவும் தெரியாது. உள்ளே மட்டும் வேர்கள் ஆழமாக போகும். நீ கவனிக்கிறாய், முன்பு உன்னை கலங்க வைத்த விஷயங்கள் இப்போது உன்னை நிறுத்துவதில்லை. அவை இருக்கின்றன. ஆனால் அவற்றின் அதிகாரம் குறைந்துவிட்டது. அது உன் மனம் வலுவானதாலல்ல. அது உன் மனம் உண்மை அறிந்ததால்தான். நீ உணர்கிறாய், எல்லாவற்றுக்கும் உடனடி விளக்கம் தேடும் பழக்கம் மெதுவாக உன்னை விட்டு விலகிவிட்டது.
சில விஷயங்கள் விளக்கம் இல்லாமலே நடந்தாலும் சரி என்ற ஒப்புதல் உனக்குள் வந்துவிட்டது. அந்த ஒப்புதல்தான் சாந்தி. நீ நடக்கும்போது உன் தோள்களில் இருந்த பாரம் இனி கனமாக இல்லை. அது மறைந்துவிட்டதாலல்ல, நீ அதை சுமக்கும் விதம் மாறிவிட்டது. முன்பு எதிர்த்தாய், இப்போது ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டவுடன் பாரம் பாதியாக குறைந்தது. நீ கவனிக்கிறாய், உன் இதயம் இனி யாரையும் நிரூபிக்க முயலவில்லை. நீ யார் என்பதை சொல்லிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருப்பதே போதும் என்ற உணர்வு உன்னை நிரப்புகிறது. நீ உணர்ந்தாய், உன் கடந்த காலம் இனி உன்னை கட்டுப்படுத்தவில்லை. அது உன் பின்னால் நடந்து வரவில்லை. அது உன் அருகில் அமர்ந்து அமைதியாக இருக்கிறது. அதை பார்த்து பயப்பட தேவையில்லை என்ற நிம்மதி வந்துவிட்டது. நீ கவனிக்கிறாய், உன் வாழ்க்கையின் சிறிய விஷயங்கள் இப்போது பெரிய அர்த்தம் பெறுகின்றன. காலை நேர ஒளி, அமைதியான ஒரு மூச்சு, யாரோ சொல்லும் மென்மையான ஒரு வார்த்தை, இவையெல்லாம் உன் உள்ளத்தை நிரப்புகின்றன. நீ உணர்கிறாய், உன் மனம் இனி எப்போதும் போராட்ட நிலையில் இல்லை. ஓய்வெடுப்பது சோம்பேறித்தனம் அல்ல என்று நீ அறிந்துவிட்டாய். ஓய்வு தான் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தியை தருகிறது. நீ கவனிக்கிறாய், உன் கண்ணீர் இப்போது அரிதாக வருகிறது. வந்தாலும் அது உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை கழுவுகிறது. உள்ளே தேங்கியிருந்த கனத்தை மெதுவாக எடுத்துச் செல்கிறது. நீ உணர்ந்தாய், உன் வாழ்க்கையில் அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை மெல்ல மெல்ல கரைந்து விட்டது. சில விஷயங்கள் தானாகவே நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொண்டாய். அந்த ஏற்றுக்கொள்வதில் தான் நம்பிக்கை இருக்கிறது. நீ கவனிக்கிறாய், உன் நாட்கள் இனி பயத்தில் தொடங்குவதில்லை. என்ன ஆகுமோ என்ற எண்ணம் உன்னை எழுப்புவதில்லை. இன்று என்ன வாழலாம் என்ற எண்ணம் தான் உன்னை நகர்த்துகிறது. நீ உணர்கிறாய், உன் உள்ளத்தின் குரல் இப்போது தெளிவாக கேட்கிறது. அது உன்னை அவசரப்படுத்தவில்லை, மென்மையாக வழி காட்டுகிறது. அந்த மென்மை தான் உண்மையான வலிமை. நீ கவனிக்கிறாய், உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் இனி உன்னை குழப்புவதில்லை. யார் வர வேண்டும், யார் போக வேண்டும், இதை நீ வலுக்கட்டாயமாக தீர்மானிக்கவில்லை. இயல்பாக நடக்க விடுகிறாய். நீ உணர்ந்தாய், உன் உள்ளத்தின் வெளிச்சம் இனி வெளியில் நிரூபிக்க வேண்டிய ஒன்று அல்ல. அது நீ தனியாக இருந்தாலும் உன்னுடன் இருக்கிறது. அந்த வெளிச்சம் தான் உன்னை தாங்குகிறது. நீ கவனிக்கிறாய், உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டாலும் நீ இனி அதில் தட்டுவதில்லை. மூடப்பட்ட கதவு ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு திசை மாற்றம் என்று நீ அறிந்துவிட்டாய். நீ உணர்கிறாய், உன் மனம் இனி ஒப்பீட்டில் சிக்கவில்லை. மற்றவர்களின் பயணம் உன்னை குறைக்கவில்லை. உன் பயணம் உனக்கே உரியது என்ற உண்மை உறுதியாகி விட்டது. நீ கவனிக்கிறாய், உன் உள்ளத்தில் இருந்த அவசரம் மெல்ல மறைந்துவிட்டது. எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற பொறுமை வந்துவிட்டது. நீ உணர்ந்தாய், உன் வாழ்க்கையின் அர்த்தம் ஒரு பெரிய வெற்றியில் இல்லை. நீ தினமும் உன்னோடு உண்மையாக இருந்தாயா என்ற கேள்வியில் தான் இருக்கிறது. நீ கவனிக்கிறாய், உன் இதயம் இனி கடினமாக இல்லை. அது மென்மையாக உள்ளது. மென்மை பலவீனம் அல்ல என்று நீ அனுபவத்தால் அறிந்துவிட்டாய். நீ உணர்கிறாய், உன் உள்ளத்தில் உருவான இந்த அமைதி நிரந்தரம் அல்ல என்றாலும் அது உண்மையானது. அது போனால் மீண்டும் வரலாம். நீ அதை கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டாய். நீ கவனிக்கிறாய், உன் வாழ்க்கையில் இன்னும் சவால்கள் வரும். ஆனால் நீ இனி தனியாக இல்லை என்ற உணர்வு உன்னை விட்டு போகவில்லை. அந்த உணர்வே உன் தைரியம். நீ உணர்ந்தாய், உன் உள்ளத்தின் நம்பிக்கை இனி வார்த்தைகளில் இல்லை. அது உன் நடையில், உன் அமைதியில், உன் கண்களில் இருக்கிறது. நீ கவனிக்கிறாய், உன் வாழ்க்கை இன்னும் முழுமை அடையவில்லை. ஆனால் அது குறைபாடானதும் இல்லை. அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீ உணர்கிறாய், உன் பயணம் இன்னும் தொடர்கிறது. ஓடாமல், நிதானமாக, உன் வேகத்தில், உன் சுவாசத்தோடு நீ தொடர்ந்து நடக்கிறாய். உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான உறுதியுடன். நீ விழுந்ததை மறக்காமல், எழுந்ததை மறக்காமல், உன்னை கைவிடாமல். நீ இப்போது அறிந்துவிட்டாய். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன்னை மென்மையாக்கியது. ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை ஆழமாக்கியது.
அந்த ஆழத்தில் தான் உன் உண்மையான வலிமை பிறந்திருக்கிறது. நீ நடக்கிறாய், சத்தமில்லாமல், ஆனால் உறுதியாக. உலகம் கவனிக்காவிட்டாலும் பரவாயில்லை. நீ உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறாய். அதுவே போதும்.